Hello students, இந்த வீடியோவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் ஆக்சியல் லைன் இதுக்கான டயக்ராம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி 12th சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து நான் ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் ஆக்சியல் லைன் இந்த டாப்பிக்கில் வர டயக்ராம் மட்டும்தான் வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இஃப் எனிபடி இன்ட்ரெஸ்டட் இன் ஆன்லைன் டியூஷன் நீங்கள் வந்து என்னோடய ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளாஸஸ் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் என்னோடய ஆன்லைன் கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்லைன் டியூஷன் வேணும்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் ஆக்சியல் லைன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சார்ஜ், கன்சிடர் எ சார்ஜ். ஒரு சார்ஜ் இருக்குது. எப்போவுமே ஒரு சார்ஜை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி ஒரு ரிஜின் இருக்கும். நம்மளால் பார்க்க முடியாது. வி கேன் ஒன்லி ஃபீல். ஒரு ரிஜின் இருக்கும் ஒரு சார்ஜை சுற்றி. ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன் ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சார்ஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இங்கே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் சார்ஜஸை கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜை சுற்றி ஒரு இமேஜினரி ரிஜின் இருக்குது. அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. தேர் இஸ் சம் வைப்ரேஷன். ஓகேங்களா? ஏதோ ஒரு லேயர் இருக்குது இந்த சார்ஜை சுற்றி. அதை தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஷார்ட்டாக ஈன்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி இருக்கும், ஒரு லைன் மாதிரி. அந்த கோடு பார்த்திங்கன்னா ஒரு கோடு வந்து இன்னொரு கோடை வந்து டச் ஆகாது. ஓகேங்களா? கோடு இருக்கும், லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸ் வந்து டச் ஆகாமல் இருக்கும். இந்த லைன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த டெரிவேஷனுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கான்செப்ட் தேவையில்லை. பட் ஃபர்தராக படிக்கிறப்போ யூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் வந்து நம்ம ஃபை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா? இப்போ சொன்னது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ டயக்ராம் வருவோம். ஆக்சியல் லைன் பாருங்கள். கொஷினில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து நம்ம ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டைபோல், வாட் இஸ் டைபோல்? Two opposite charges separated by a short distance, that is called dipole. பாருங்க, இது வந்து டைபோல். இந்த ரெண்டு opposite charges, two opposite charges separated by a short distance. இந்த short distance 2a நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஒரு பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணேன்னா, இந்த சார்ஜ் இருக்குல்ல, இந்த லைன், இதை வந்து நான் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணேன்னா இங்கே இந்த சைடு வந்து டிஸ்டன்ஸ் ஏ இருக்குமா, இந்த சைடு வந்து டிஸ்டன்ஸ் ஏ இருக்குமா? அதுதான் வந்து டோட்டலாக 2a இருக்குது. நான் இங்கே ஒரு மிட் பாயிண்டில் பாதியாக டிஸ்டன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணேன்னா இந்த சைடு வந்து ஏ டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த சைடு வந்து ஏ டிஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து டைபோல் கான்செப்ட். புரிஞ்சிச்சா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டைபோலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வைக்க போகிறேன். ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கன்சிடர், ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நான் டைபோலை வைக்க போகிறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2a. இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டை ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து ஒரு பாயிண்ட்டை ஒன்று எடுக்கிறேன். சின்னு ஒரு பாயிண்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்க்க போகிறேன். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். ஃபோர்ஸுக்கான டைரக்ஷன் வேறு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன் வேறு. இதெல்லாம் மாற்றி மாற்றி போடக்கூடாது.
பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா டைரக்ஷன் எப்போவுமே அவுட்வர்ட்ஸ் வெளியில் தான் போகும். புரிஞ்சுச்சா? நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா டைரக்ஷன் வந்து இன்வர்ட்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் கிடையாது. ஃபோர்ஸ்க்கான டைரக்ஷன் வேறு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன் வேறு. டெரிவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். பாசிட்டிவ் சார்ஜ்னால் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ், நெகட்டிவ் சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வர்ட்ஸ். இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு சொன்னல, சி. இந்த சியிலிருந்து பாசிட்டிவ் சார்ஜை பாருங்கள். சியில் இந்த சி பாருங்கள். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பாருங்கள். பாசிட்டிவ் சார்ஜுக்கு இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாயிண்ட் சியில் போய் குவியும். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ்னால் வர எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பாயிண்டில் போய் குவியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிடும். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிடச்சிடும். இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே வருவோம். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாயிண்ட் வந்து சி. சியிலிருந்து இந்த சார்ஜை பாருங்கள். சியிலிருந்து இந்த சார்ஜ் பாருங்கள், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ டைரக்ஷன் என்ன? அவுட்வர்ட்ஸா? இந்த சி பாயிண்ட்டுக்கு பார்த்த மாதிரி டைரக்ஷன் என்ன? அவுட்வர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து டைரக்ஷன் இங்கே போட போகிறோம். இ ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது வந்து என்ன குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டி. மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். தட்ஸ் வை வி மென்ஷன் E plus vector electric field due to positive charge. Understand? Next வந்து இப்போ கன்சிடர் பண்ண போகிறது இந்த C பாயிண்ட்டையும் இந்த நெகட்டிவ் சார்ஜையும். டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இன்வர்ட்ஸ். இதெல்லாம் பாரு, இந்த பாயிண்ட்டு, இது C பாயிண்ட், இது மட்டும்தான் பார்க்கணும். C2 இந்த மைனஸ் Q. டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வர்ட்ஸ். ஸோ அதனால் E minus vector electric field due to negative charge. டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ புரிஞ்சிச்சுங்களா டைரக்ஷன் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு? இப்போ பாருங்கள், இதுதான் வந்து டயக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், சென்டர் பாயிண்ட். இந்த டைபோலில் ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து O எடுக்கிறேன். O எடுத்தேன்னா இந்த சைடு டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? A டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து A டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஓலிருந்து இருங்க கிளியராக போடுறேன். இந்த டிஸ்டன்ஸ் ஓலிருந்து இந்த பாயிண்ட் சி வரைக்கும் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். என்ன கன்சிடர் பண்ணுறோம்? ஆறுன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம டயக்ராமை ட்ரா பண்ணணும். ஓலிருந்து சி வரைக்கும் பாயிண்ட்டுக்கு பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து ஆர். டிஸ்டன்ஸை வந்து நான் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணேன்னா இந்த பக்கம் ஏ டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த சைடு வந்து ஏ டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு இந்த சியிலிருந்து Q பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வேணும். சியிலிருந்து Q பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வேணும்னா இது பாருங்கள், டோட்டலாக ஆர். இந்த பாயிண்ட் வரைக்கும் ஏ. இந்த ஆர்லிருந்து இந்த பாயிண்ட் ஆர்லிருந்து இந்த ஏ டிஸ்டன்ஸை கழிச்சோம்னா, மைனஸ் பண்ணோன்னா, சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த பாத்தோட டிஸ்டன்ஸ் கிடைக்குமா? இந்த லைனோட டிஸ்டன்ஸ் கிடைக்குமா? ப்ளஸ் Qவில் பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து இந்த சி பாயிண்ட் வரைக்கும் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து ஆர் மைனஸ் ஏ.
ஆர் மைனஸ் ஏன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? புரிஞ்சிச்சா? இப்போது சியிலிருந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா பாருங்கள், ஓலிருந்து சி வரைக்கும் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓ டு சி வரைக்கும் ஆர். நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் தேவை. ஸோ நெகட்டிவ் சார்ஜோட டிஸ்டன்ஸ் தேவை. ஓகேங்களா? இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஏ. ஆர் ப்ளஸ் ஏ தான் வந்து நெகட்டிவ் சார்ஜோட டிஸ்டன்ஸ். பாருங்கள், சி டு பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் கிடைச்சது? ஆர் மைனஸ் ஏ. சி டு மைனஸ் சார்ஜுக்கு வந்து ஆர் ப்ளஸ் ஏ டிஸ்டன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்படி தான் வந்து டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். புரிஞ்சிச்சுங்களா இந்த கான்செப்ட்? இங்கே பார்த்தோம்னா நான் எக்ஸ்ட்ராவாக என் டயக்ராமில் இந்த எண்டுக்கு தான் ஏபின்னு நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். டைபோலோட எண்டுக்கு தான் வந்து ஏபின்னு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பி வெக்டார் அப்படின்னா என்னென்னா டைபோல் மூமெண்ட். டைபோலுக்கு வந்து டைரக்ஷன் போட்டோம்னா தட் இஸ் கால்டு டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் எப்போவுமே எப்படி இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜுக்கு தான் வந்து டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன். ஓகேவா? இந்த டயக்ராமில் இப்போ எதனா டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து ஆன்லைன் டியூஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து சைடில் நான் கான்செப்டே எழுதியிருப்பேன் என்னோடய நோட்ஸில். பாருங்கள், வி கேல்குலேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட். அட் பாயிண்ட்னா என்ன? சி பாயிண்டில் தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணுவோம். யூஸ் கூலும்ஸ் லா. பை யூஸிங் கூலும்ஸ் லா, field due to positive charge. Use Coulomb's law, field due to negative charge. Then we add them using superposition principle that gives electric field of dipole. Understand? இதுதான் வந்து கான்செப்டை வந்து சைடில் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல் ஆன் ஆக்சியல் லைன். இந்த டயக்ராம் வந்து ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. And thanks for watching this video. Thanks.